வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ராடிட்ஸ். நீங்க வெஸ்ட் தாம்பரம் சரௌண்டிங்ல பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சைட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரம் நடுவீரப்பட்டில தாங்க லொக்கேட்டா இருக்கு. அதுவும் ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்க்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ்ல நீங்க சாய்ராம் இன்ஸ்டிடியூஷனை வந்து ரீச் பண்ணிடலாங்க. அதே 3 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜை வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ நம்ம சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். எனக்கு பின்னாடி பாத்தீங்களா, ஸோ இதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்கு வாசலே பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்ங்க. ஸோ பஸ் போறது கூட உங்களுக்கு தெரியும். சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நம்ம சைட்ல வந்து ஒரு 50 மீட்டர் கூட இருக்காதுங்க, பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே இருக்கு. என்னங்க பஸ் ஸ்டாப்லாம் பாத்துட்டீங்களா? சரி வாங்க ப்ராஜெக்ட்ல போயிட்டு ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆன் ரோட்ல வீடியோல வந்து காமிச்சிருப்பேன். காம்பவுண்ட்க்கு உள்ளதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்ட் அப்படியே ஒரு ஃபுல் வியூல பாருங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டை யார் சேல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விகா ஹவுசிங் தாங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் விகா ஹவுசிங் பிரசன்ஸ் ராயல் கார்டன் தாங்க நம்மளோட ப்ராஜெக்ட் நேம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 2.25 ஏக்கர்ல அமைஞ்ச ப்ராஜெக்ட் தாங்க. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 62 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 900ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க. நெக்ஸ்ட் சைட்குள்ள என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பாருங்க. நம்ம சைட் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ப்ரீ லான்ச்சிங்ல தாங்க இருக்கு. உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது என்னென்ன அமெனிட்டிஸ் வந்து கொடுத்துருவாங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. அமெனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு சைட்ல டிஸ்பிளேவுமே பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் அமெனிட்டி பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் ஆர்ச் வந்து கொடுக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம கிரில் கேட்மே வந்து கொடுக்க போறாங்க. இப்பயே சைட்டை ஃபுல்லா நீங்க சுத்தி பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வாலோட வந்து கவர் பண்ணிருக்காங்க. உங்களோட குழந்தைங்க பிளே பண்றதுக்காக பார்க்குமே வந்து கொடுக்க போறாங்க. பிளாக் டாப் ரோட் பாத்தீங்க அப்படின்னா 33 and 24 ஃபீட்ல பிளாக் டாப் ரோட் வந்து கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி சைட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். இப்ப கல் எல்லாமே போட்டாங்க. வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரோடுமே வந்து போட்டுருவாங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் அண்ட் இபி கனெக்ஷனுமே உள்ள வந்து கொண்டு வந்துருவாங்க. ப்ரீ லான்ச்சிங்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சைட்டை விசிட் பண்ணி நிறைய பிளாட்ஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க எதிர்பார்க்குற கார்னர் பிளாட்ஸ் அண்ட் ஆல் ஃபேசிங்மே நம்ம சைட்ல வந்து அவைலபிளா இருக்குங்க. சைட்டை விசிட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல தராம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிவித்து டைரக்டா பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து நீங்க யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அடுத்து நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்து நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். நம்ம சைட்க்கு அப்படியே நெக்ஸ்ட் காம்பவுண்ட்லேயே பாத்தீங்க அப்படின்னா குட் எர்த் ஸ்கூல் வந்து இருக்குங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து ஒரு 600 மீட்டர்லேயே பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து இருக்குங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நியர்பைல வேலம்மாள் வித்யாசலம், இது மட்டும் இல்லாம நம்ம சைட்க்கு வர வழியிலே பாத்தீங்க அப்படின்னா லொயாலா சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மகரிஷி வித்யா மெட்ரிக் ஸ்கூல் வந்து நியர்பைல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து ஒரு 3 மினிட்ஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா சாய்ராம் இன்ஸ்டிடியூஷனை வந்து ரீச் பண்ணிடலாங்க. அங்கே பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குங்க. அதே 3 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜை வந்து ரீச் பண்ணிடலாம். இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை வந்து ரீச் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ரோட் கனெக்டிவிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது நம்ம சைட்க்கு நியர்பைல என்னென்ன ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் போயிட்டு நீங்க லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா சோழமங்கலம் வழியா ஸ்ரீபெரும்புத்தூரை வந்து ரீச் பண்ணிடலாங்க. அதே மாதிரி ஒரக்கடமையும் ரீச் பண்ணிடலாம். அங்க நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாமே நியர்பைல இருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு 10 மினிட்ஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோட வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மணிமங்கலம் மன்னிவாக்கம் இந்த மாதிரி ஏரியா போறதுக்கான ரோட் ஆக்சஸ் எல்லாமே நீங்க வந்து ரீச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம ஒரு 20 மினிட்ஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர் ஜூ, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், இது மட்டும் இல்லாம ஒரு 25 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் டெர்மினஸ் வந்து ரீச் பண்ணிடலாங்க. சோ அங்கே பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல மெட்ரோவுமே வந்து வரப்போகுதுங்க. இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸோட அமைஞ்சிருந்தாங்க நம்மளோட ராயல் கார்டன். நெக்ஸ்ட் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. என்னங்க பிரைஸ் கேட்க ரெடியா? ஃபர்ஸ்ட் வந்து டவுன் பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்க கையில வந்து ஒரு 4 to 5 லேக் இருந்தாலே போதுங்க. இங்க நீங்க ஒரு பிரீமியமான வில்லா பிளாட்ஸ் வந்து பை பண்ண முடியும். நம்ம பில்டர் சைட்ல இருந்து அப் டு 80 to 90% இருக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்மே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பிளாட்டோட ஓவரால் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 34 லேக் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதே இண்டிவிஜுவல் வில்லாவோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 52 லேக் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 3499 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க ட்ரீம் ஹவுஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வந்து ஸ்கிரீன்ல தராம வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிவித்து டைரக்டா பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். இடையில வந்து நீங்க யாருக்குமே ப்ரோக்கரேஜ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.